இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு புகைப்படமும் வரப்பிரசாதம். அதாவது ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்களே, அகழாய்வில் ஈடுபடுறவங்களா இருக்கட்டும், மற்றபடி வரலாற்று ஆய்வாளர்களாகவும் இருக்கட்டும், அவங்கள இது வரைக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் காலகட்டம் சார்ந்து கண்டுபிடிச்ச பொருட்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இதில் சில பொருட்கள் ஜீசஸ் பயன்படுத்தினதா இப்போ வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு இருக்கு. அப்பேற்பட்ட பொருட்களையும் பார்க்க போகிறீங்க. இப்போ ஒன்று ஒன்றா அந்த அரிய புகைப்படங்கள் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கான்டென்ட்டில் சுவாரஸ்யத்தோடு ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஃபோட்டோ ஏதோ ஒரு மலையை குடஞ்சி அதுக்குள்ளே சின்ன குகை இருக்கா மாதிரியும் அதுக்குள்ளே சின்ன வீடு ரூட்டு போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் அசியூம் பண்ணுறது கரெக்டு தான். ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார்லங்க, அவர் வாழ்ந்த வீடாக கருதப்படுறது இந்த வீடு தான். இதையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சி இந்த இடத்த இப்போ வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்த வீடாக பார்க்கப்படுறது எப்போ ஏற்பட்ட அதிசயம் பாருங்க. இது நசரத் இருக்குல்ல, அங்கே தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. யூத நம்பிக்கை செடிச்சோங்கிற பகுதி நசரத் அப்படின்றது. ஆனால் அங்கே இந்த வீடு. எதுக்காக யூத அப்படின்ற விஷயத்தை அழுத்தி சொல்கிறேன்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு பெட்டகம் இருக்குல்ல, இது பேர் ஆஷுவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மம்மிஃபைலாம் பண்ணுறது பார்த்துருக்கீங்கன்னா எகிப்து நாகரிகத்தில் அப்படியே அவங்க உடம்பு முழுக்கவும் சில துணிகளை சுற்றி சில சடங்குகளை பண்ணி அப்படியே அவங்க அடக்கம் பண்ணுவாங்க. ஒரு பெட்டிக்குள்ளே போயிட்டு மம்மிஃபைட் பண்ணுவாங்க. இது எதுக்காகனா மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை இருக்குல்ல, இதோட நம்பிக்கையை வெளிப்படுத்துற மாதிரி அந்த ஒரு ப்ராசஸ் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியுமேங்க, 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய மம்மி கண்டுபிடிக்கப்படுச்சு. அது நிறைய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. குறிப்பாக பெருசில் நிறைய கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டே இருக்காங்க. இந்த ப்ராசஸ் உடம்பு மொத்தமாக பண்ணுறது. ஆனால் இந்த ஆஷரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலும்பு கூடுகள் இருக்குல்ல, இதை மட்டும் இந்த பெட்டகத்தில் வச்சு பாதுகாப்பாங்க. அப்படின்னு என்னப்பா, ஜீசஸ் கிரைஸ்டோட எலும்புக்கூடு இதுக்குள்ளே இருக்கான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை மக்களே. இது வரைக்கும் ஜீசஸ் கிரைஸ்டோட பிரேதம்னு எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வேறு யார் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் தேடி பார்க்கும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான ரிவீலேஷன் அவங்களுக்கு கிடைச்சிது. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு 4 தம்பிகள் இருக்காங்களாம். நான் தெளிவாக தான் சொல்கிறேன், 4 தம்பிகள். ஒருத்தர் ஜேம்ஸ், 2வது ஜோசப், 3வது சிமோன், 4வது யூதாஸ். இந்த 4 பேரில் மூத்த தம்பி இருக்கார்ல ஜேம்ஸு, இவருக்கு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு யூத ஹை ப்ரீஸ்ட் என்ன பண்ணியிருக்காராம், மரண தண்டனை விதிச்சிருக்காராம். என்ன காரணன்றதை பற்றி பெருசாக விவரிப்பு இல்லை, மரண தண்டனை விதிச்சிருக்காராம். கல்லால் அடித்து அவரை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு. இயேசுவோட தம்பிக்கு இந்த நிலைமை. அவரை சாகடித்து முடித்த பிற்பாடு அவருடைய எலும்பு கூடுகள் இருக்குல்ல, அதை இதுக்குள்ளே வச்சுருக்காங்களாம். இந்த ஆஷரி பெட்டகம் தான் ஆய்வாளர்கள் மீட்டு இருந்தது. அடுத்து பார்க்க போகிறதும் எலும்புக்கூடுகள் சார்ந்த ஒரு பெட்டக விஷயம் தான். என்னன்னா, ஜான் த பேப்டிஸ்ட். கண்டிப்பாக இவரை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஜான் அப்படின்றவர் தான் ஜீசஸுக்கே ஞானஸ்நானம் பண்ணவரா கருதப்பட்டு இருக்கவர். அப்பேற்பட்ட இந்த ஜான் அவர்களோட போன்ஸ் இருக்குல்ல, எலும்புகள், இது எல்லாத்தையும் தான் ஒரு பெட்டகத்தில் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்போ பெட்டகத்தில் அடைச்சதை ஆய்வாளர்கள் மீட்டு இப்போ பாதுகாத்துட்டு இருக்காங்க. பல்கேரியாவில் இருக்க ஒரு சர்ச்சில் மார்பிள் சார்கோஃபேக்ஸ், அது ஒரு பெட்டகங்க, மார்பிளால் செய்யப்பட்ட ஒரு பெட்டகம். அதுக்குள்ளே ஃபுல்லாக வச்சு இப்போ வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை வழிபடம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புனிதரோட எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு வழிபடம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பெட்டகத்துக்கு மேலே. இதில் பாப்டிஸ்ட் ஜானோட எலும்புகள் மட்டும் இல்லை, பல்லும் இருக்கான். கலிலி போட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த உலக புகழ்பெற்ற கலிலி போட். ஜீசஸ் பயன்படுத்தின போட்டா இது கருதப்பட்டு இருக்கு. அதனால தான் இந்த போட்டுக்கு இவ்வளோ பேர். டால்மனுத்தா அப்படின்ற ஒரு டவுன், ஜீசஸ் அந்த காலகட்டத்தில் இந்த டவுனுக்கு பயணப்பட்டிருக்காராம். மீனவர்கள் செறிஞ்சு வாடுற ஒரு பகுதியாக இந்த டவுன் அப்போ இருந்திருக்கு. இந்த டவுனுக்கு வந்த ஜீசஸ் அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தின படகாதான் இந்த கலிலி படகு பார்க்கப்பட்டு இருக்குங்க. அவர் பயன்படுத்தின ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கு உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு மவுசு இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். அடுத்து ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இந்த குரூசிஃபிக்ஷன் சார்ந்த தண்டனை வழங்கப்படுதில்ல, அந்த தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்ட இடம் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் ஹெராட்ஸ் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெராடோட அரண்மனைன்னு சொல்லிட்டு. இங்கே தான் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு எதிரான அந்த வழக்கு இருக்கு பாருங்க, அது நடந்து அவருக்கான மரண தண்டனை விவரம் வாசிக்கப்பட்ட இடம் இந்த இடம். இது இப்போ பார்த்தீங்கன்னா மாடர்ன் டவர் ஆஃப் டேவிட் மியூசியமாக காட்சி அளிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்க்ரீனில் ஒரு பெட்டகம் தெரியுதுல, இந்த பெட்டகம் மிக முக்கியமான ஒருத்தர் சார்ந்த பெட்டகம். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தவர், ஓகேவா, அவர் சார்ந்த ஒரு பெட்டகம். த கேஃபஸ் டூம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. என்னன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு யூத குலத்தை சேர்ந்த ஹை ப்ரீஸ்ட் ஒருத்தர் இருந்திருக்காருங்க. ஜீசஸ்க்கு அகெயின்ஸ்டாக முழுக்க முழுக்க அவர் இருந்திருக்காரு. அவர் 60 வயசில் இறந்து போயிட்டுருக்காரு. கடவுளுக்கு எதிராளியாக நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த டைமில் அதில் மிக முக்கியமான பார்க்கப்படுறவர் இந்த பிரிஸ்ட் தான். இவர் செத்த பிற்பாடு இவரோட எலும்புகள் இருக்குல்ல, அந்த காலகட்ட முறை அதை எடுத்து அப்படியே பெட்டகத்தில் அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த பெட்டகத்தை தான் ஆய்வாளர்கள் ஜெருசலேம் அருகில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பெட்டகம் உட்பட கிட்டத்தட்ட
இவரோட குடும்பத்தினர் 11 பேர் வரைக்கும்னு இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னு அவங்க சார்ந்த கண்டுபிடிப்பு இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கு, அதே சேம் சைட்டில். ஸோ இத்தனை பேரோட எலும்புக்கூடுகள் அந்த ஒரு பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கு. இது அவங்களுக்கு லெகசியாவே தொடர்ந்து இருக்கு போல இருக்கு. அவங்க பரம்பரையில் யார் உயிரிழந்தாலும் அந்த இடத்துல மட்டும் இறுதி சடங்கு நடக்கணுன்ற மாதிரி இவங்க லெகசியா ஃபாலோ பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிக 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 அரிதான ஒரு புகைப்படங்க. ஆக்சுவலாக அந்த காலகட்டங்களில் குரூசிஃபிக்ஷன் பண்ணியிருக்காங்களே, சிலுவையில் அறையிறது. இயேசுநாதர் காலகட்டத்தில் நிறைய பேரை சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க, ஒரு யூதரையாக அரைஞ்சிருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த யூதரோட குதிகால் எலும்பு இருக்குல்ல, அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சிலுவையில் அறையிறப்ப இந்த கைகள்லையும் கால்கள்லையும் அடிப்பாங்க பாருங்க, அடித்து இறக்குவாங்க பாருங்க அந்த ஆணியெல்லாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஆணி தான். அது எங்கே போய் தொலைச்சிருக்கு பார்த்தீங்களா? குதிகால் எலும்பில். இந்த அளவு அங்கே மோசமாக நடந்திருக்கு அந்த டைமில் சிலுவை ஏற்றம் அப்படின்றது. அந்த யூதர் பேர் யோஹானன். இவரோட எலும்பு தான் இது அப்படின்றத ஆய்வாளர்கள் நிரூபிக்கிறதுக்குள்ள ஒரு வழியாயிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் பல பேர் என்ன நினச்சிட்டாங்க, ஜீசஸ் கிரைஸ்டோட குதிகால் எலும்பு துண்டா இது இருக்கலாம்னு கருதுனாங்க. ஆனால் நீட்சியான ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தான் இது ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது, இது ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒருத்தரோடது, பட் ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாதுன்னு இந்த யூதரோட பேரை வெளியே கொண்டு வந்தாங்க. சபரிமலை ஐயப்பனோட உண்மையான புகைப்படம் இதுதான் சொல்லிட்டு இப்போ ஒரு புகைப்படம் சோஷியல் மீடியா முழுக்க பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. அது காரணம், அவரோட தீவிர பக்தர்கள் ஒருத்தரான வீரமணி அவர்கள் இருக்காங்களே, அவர் ஒரு இன்டர்வியூவில் அந்த புகைப்படத்தை பற்றி சொல்லியிருந்தார். பந்தல ராஜ குடும்பம் ஐயப்பனா தத்ரூபமாக வரைஞ்ச அந்த ஓவியம் இருக்குல்ல, அது சார்ந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த இன்டர்வியூ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அந்த ஃபோட்டோவை எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. கடவுளோட உண்மையான உருவம் இதுன்னு ஒரு உருவம் கிடைக்குதுன்னா அது எப்படிங்க இருக்கும்? அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயமும். இங்கே ஒரு ஃபேஸ் தெரியுதாங்க உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களோட உண்மையான முகம்னு சொல்கிறாங்க. இது ஒரு நம்பிக்கை. இப்போ வரைக்கும் இந்த முகத்தோட நீட்சியான உருவத்தோற்ற காட்சி தான் இந்த பக்கம் இருக்குங்க. இந்த வெர்டிகலாக ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குல்ல, முன்னாடி 2 கைகளையும் கட்டி, இது ஆக்சுவலாக த ஷார்ட் ஆஃப் டியூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் அதை மிக பிரதான பொக்கிஷமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் ஜீசஸோட முக அச்சு பதிஞ்ச மாதிரி இருக்கும். இது சார்ந்த ஒரு நம்பிக்கை இப்போ வரைக்கும் என்ன நிலவிக்கிட்டு இருக்குன்னா, நம்பிக்கை ஓகேவா, ஜீசஸ் அவர்களை இந்த சிலுவையில் அறையிறாங்களே அந்த நேரம் தொட்டு ஒரு கிளாத் ஒன்று அவரோட முகத்தில் பட்டதாகவும் அதில் அவரோட முகம் பதிஞ்சதாகவும் இந்த ஒரு கிளாத்தும் இப்போ வரைக்கும் உலக புகழ்பெற்றதாக பார்க்கப்பட்டு இருக்கு. ஆனால் இதில் எதுவுமே ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டது கிடையாது, நம்பிக்கை சார்ந்த மட்டும் தான் இப்போ வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கு.